வாழ்க்கையின் பிரச்சனைகள் உங்களை நாலாபுறமும் சூழ்ந்து தப்பிக்க வழியே இல்லை என்று சோர்வடைந்திருக்கிறீர்களா? இந்த வார்த்தைகளை ஆழமாக கவனியுங்கள். உங்கள் சூழ்நிலைகளுக்கு அடிபணிந்து போவதற்காக நீங்கள் பிறக்கவில்லை. முருகப்பெருமானை பாருங்கள். அவர் வெறும் தெய்வீகத்தின் அடையாளம் மட்டுமல்ல, அவர்தான் இறுதி போர்வீரனின் ஆன்மா. இந்த உலகம் உங்கள் மீது துன்பங்களை வீசும்போது, எனக்கு ஏன் இந்த நிலை என்று சோர்ந்து போகாதீர்கள். அதற்கு பதிலாக கால்களை உறுதியாக ஊன்றி மேராக நிமிர்ந்து பார்த்து அந்த தடைகளை உடைத்தெறிய தயாராகுங்கள். முருகனின் கையில் இருக்கும் வேல் என்பது மனித ஆற்றலின் உச்சகட்ட ஆயுதம். அதன் அகலமான பகுதி உங்கள் லட்சியம் பெரிதாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. அதன் நீளமான பகுதி உங்கள் மன உறுதி ஆழமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. அதன் கூர்மையான முனை உங்கள் கவனம் சிதறாததாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. உங்களுக்கு முன்னால் இருக்கும் தடைகள் உங்களை நிறுத்துவதற்காக அல்ல, உங்கள் கவனம் எவ்வளவு கூர்மையாக இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காகவே வந்துள்ளன. உங்கள் மனதை தைரியத்தோடு இணைக்கும்போது பயத்திற்கு உங்களை விட்டு ஓடுவதை தவிர வேறு வழியே இல்லை. வீழ்வதற்கல்ல நீ பிறந்தது, சோதனைகளை வென்று சாதிக்கவே. முருகனின் ஞானவேல் உனக்கு பின்னாலிருந்து தைரியம் தரும் பேராற்றல். முருகா என நிமிர்ந்து நில், தடைகள் யாவும் சுக்கு நூறாகும்.